வணக்கம் நேயர்களே, இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய சிறப்பு பதிவு சனி பகவான் இயல்பு தன்மையில் இருக்கக்கூடிய பலன்களை பற்றி பார்த்துட்டு வந்துட்டு இருக்கிறோம். அடுத்த 60 நாட்களுக்கு இந்த சனியினுடைய இயல்புத்தன்மை என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகுது அப்படின்றது தான் பார்க்குறோம். சனி பகவான் காலபுருஷனுக்கு 12ஆம் இடமான அந்த மீன ராசியில் இருக்கிறார். இந்த மீன ராசியில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு என்னென்ன விஷயங்களில் ஒரு மாற்றங்கள் நடக்க போகுது அப்படின்றத பார்த்துக்க போகிறோம். இந்த பதிவில் பார்த்திங்கன்னா மீன ராசி என்பவர்களுக்கு அவர்களினுடைய ஜென்ம சனியாக அந்த சனி பகவான் இருக்கிறார். ஜென்ம சனி அப்படின்றது பார்த்திங்கன்னா ஒருவருடைய நபருக்கு பார்த்திங்கன்னா அவர்களுடைய ஜாதக ரீதியாக ஒருத்தருக்கு லக்னத்திலேயே சனி இருக்குது, இல்லை சந்திரன் மீது சனி இருக்குது அப்படின்னா பார்த்திங்கன்னா அவர்கள் எப்போதுமே ரொம்ப ஸ்லோவாக இருக்கக்கூடிய ஒரு நபர்கள். அதே மாதிரி அந்த வேலையில் ரொம்ப கண்ணும் கருத்துமாக ஒரு கடமை உணர்ச்சி அப்படின்றது அதிகப்படியாக இருக்கும். அதை தான் இந்த ஜென்ம சனி இப்போது இந்த மீன ராசி என்பவர்களுக்கு கொடுத்துட்ருக்குது. இந்த 60 நாட்களில் இவர்களுக்கு அந்த வேலை ரீதியான ப்ரெஷர் அப்படின்றது கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்க போகுது. ஏன்னா அந்த 60 நாட்களில் பார்த்திங்கன்னா இந்த மீனராசி என்பவர்களுக்கு 7வது மாதம், அதாவது ஜூலை மாதம் அவர் வக்ரம் அடைகிறதுனால அந்த வேலையினுடைய ப்ரெஷரை கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக தான் இந்த 60 நாட்கள் இருக்க போகுது. அடுத்து பார்த்திங்கன்னா உடல் ரீதியான சில முன்னேற்றங்கள் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும். நிறைய பேருக்கு கடந்த ஒரு 9 மாதத்திற்கு மேலாக, ஒரு வருடத்திற்கு மேலாக திடீர் ஒரு மருத்துவ செலவுகள், திடீர் ஒரு வியாதிகள், அடுத்து பார்த்திங்கன்னா பிபி ஜாஸ்தி ஆகுறது, அடுத்து பார்த்திங்கன்னா சுகர் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், இதுக்காக இன்சுலின் எடுக்கக்கூடிய அளவிற்கு அந்த மருத்துவத்தினுடைய அந்த வியாதிகளினுடைய தீவிரம் அப்படின்றது அதிகப்படியாக இருக்கும். ஒரு சாதாரணமாக சுகர் மெல்ல மெல்லமாக இன்க்ரீஸ் ஆகுச்சு அப்படின்னா கூட ஒத்துக்கலாம். ஆனால் இந்த மீனராசி என்பவர்களுக்கு கடந்த ஒரு வருடங்களிலேயே பார்த்திங்கன்னா சுகர் அதிகமாக ஷூட்டப் ஆகி ஒரு இன்சுலின் எடுக்கக்கூடிய அளவிற்கு அந்த சுகரினுடைய ப்ராப்ளம் அப்படின்றது ரொம்ப அதிகப்படியாக இருந்திருக்கும். இந்த மாதிரியான தொந்தரவுகள் இருந்து இந்த மீனராசி என்பவர்கள் இந்த காலகட்டம் வெளிவருவதற்குண்டான ஒரு நேரம். தேவையான ஒரு மருத்துவ ஆலோசனைகள் அப்படின்றது நீங்கள் எடுக்க போகிறீங்க. அந்த மருத்துவ ஆலோசனைகள் மூலமாக உங்களுக்கு நல்ல ஒரு விடிவு அப்படின்றது கண்டிப்பாக இருக்க போகுது. அடுத்து வேலை ரீதியான சில விஷயங்களில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏற்கனவே நல்ல கவனமாக தான் இருப்பீங்க. ஒரு கட்டுப்பாடோடையும் ஒரு கடமையோடையும் இருக்கக்கூடிய ஒரு நபர்கள். ஆனாலும் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா சில இல்லீகலான சில நபர்கள் மூலமாக வேலையில் ஏதோ ஒரு விஷயங்களில் நீங்கள் முக்கியமான பொறுப்புகளில் இருக்கிறீங்க. முக்கியமாக சொல்லணும்னா அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்கள் நீங்கள் ஒரு முக்கியமான ஒரு பொறுப்பில் இருக்கிறீங்க அப்படின்னா அந்த வேலையில் சில விஷயங்களில் நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய ஒரு சில நேரம் வரும். அதையெல்லாம் ரொம்ப கவனமாக செயல்படணும். அப்படி செயல்படலை அப்படின்னா உங்களை பக்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் ரொம்ப உங்களுக்கு தெம்பும் தைரியமும் கொடுப்பாங்க. அதை நினச்சி நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தில், தேவையில்லாத விஷயத்தில், அன்அஃபிஷியலாக ஏதாவது ஒரு விஷயத்தில் ஈடுபட்டுட்டீங்க அப்படின்னா அதனால் நிறைய பிரச்சனைகள் வரும். அதை எல்லாத்தையுமே இந்த 60 நாட்கள் உங்களுக்கு செய்யக்கூடிய ஒரு தருணம். யாராவது ஒரு 3வது நபர்களினுடைய தலையீட்டுனால அந்த அலுவலகத்தில் உங்களுக்கு கெட்ட பேர் உருவாக்குவதற்குண்டான ஒரு நேரம். அதனால் அந்த வேலை ரீதியான விஷயங்களை ரொம்ப கவனமாக இருக்கணும். இப்போது உங்களுக்கு ஏதோ ஒரு ப்ரெஷர் வருது, அந்த வேலையில் ஒரு நெருக்கடி வரப்போகுது உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா தயவுசெய்து டிபார்ட்மெண்ட் மாற்றிக்கோங்க. அரசாங்க உத்தியோகமாக இருந்தீங்க அப்படின்னா டிபார்ட்மெண்ட் மாற்றுறது நல்லது. தனியாரில் வேலை பார்க்குறீங்க அப்படின்னா வேலை மாற்றம் செஞ்சுக்கோங்க. இல்லை டீம் லீடை மாற்றுங்க. டீம் லீடரை மாற்றும் போது நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு நல்ல ஒரு சேஞ்சஸ் அப்படின்றது இந்த மீனராசி என்பவர்களுக்கு உருவாகுவதற்குண்டான ஒரு நேரம். அடுத்து திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் கசப்பு தன்மைகள் இருந்தாலும் 2 பேருக்குமே ஒரு விட்டு கொடுத்து போகக்கூடிய ஒரு மனப்பான்மை அப்படின்றது கண்டிப்பாக இருக்குது. தாம்பத்தியம் ரீதியான சில பிரச்சனைகள்லாம் இந்த இடத்துல உருவாகிறதுக்கு உண்டான ஒரு நேரம். ஏன்னா அந்த ஜென்ம சனி அப்படின்றது பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரிவர்ஸில் வர்றதுக்கு உண்டான ஒரு காலம் நேரம் நெருங்கிட்டு இருக்கிறதுனால அந்த தாம்பத்திய உறவுகளில் பெரிய அளவுக்கு ஈடுபாடு இல்லாமல் வர்க்கு அப்படின்னே போகிறதுனால இதனால் அந்த குடும்பத்தில் பிரச்சனைகள் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கக்கூடிய ஒரு நேரம். அதனால் விட்டு கொடுத்து போகணும். அந்த விட்டு கொடுத்து போகிறதுலையுமே பார்த்திங்கன்னா ரொம்ப பாசமாக ரொம்ப அமைதியாக இருக்கிறது தான் இந்த மீனராசி என்பவர்களுக்கு மிக முக்கியமான ஒரு மாற்றத்தை கொடுக்க போகுது. இந்த மீன ராசியில் இருக்கக்கூடிய நபர்கள் அப்படின்னு நட்சத்திர நண்பர்கள் அப்படின்னு பார்க்கும்போது பூரட்டாதி நட்சத்திரம். இந்த பூரட்டாதி நட்சத்திர நண்பர்களுக்கு தன்னுடைய குடும்பம் ரீதியான சில பிரச்சனைகள் இருந்தும் நிவர்த்திகளும், பொருளாதார ரீதியான சில வளர்ச்சிகளும், தொழில் ரீதியான சில உயர்வுகளும் ஏற்படுவதற்குண்டான ஒரு நேரம். எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்கள் தொழிலில் கான்சன்ட்ரேட் பண்ணுறீங்களோ அவ்வளவுக்கு அளவு நிறைய வாய்ப்புகள் உங்களை தேடி வருவதற்குண்டான நேரம்.
அந்த வாய்ப்புகள்னால நல்ல ஒரு பொருளாதார வளர்ச்சி, கடந்த கால கடன்களை அடைக்கிறதுக்கு உண்டான சில முயற்சிகள் இதெல்லாமே செய்யக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போது. அடுத்து உத்திரட்டாதி நட்சத்திர நண்பர்கள் இந்த காலகட்டம் தன்னுடைய வேலை ரீதியான சில முன்னேற்றங்களை அடைவதற்குண்டான ஒரு நேரம். வேலையில் இது நாள் வரைக்கும் பிரச்சனைகள் இருக்குது, வேலையை விட்டு ஒரு 3 மாதம் ஆச்சு எனக்கு வேலையே கிடைக்கல அப்படின்றவங்களுக்கு இந்த காலகட்டம் வேலை ரீதியான ஒரு வாய்ப்புகள், வேலை ரீதியான முன்னேற்றங்கள் எல்லாமே கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்க போது. ரேவதி நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் மன ரீதியான சில கான்ஃபிடென்ட் அப்படின்றது கண்டிப்பாக வரும். இது நாள் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரேவதி நட்சத்திர நண்பர்கள் என்ன நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம், என்னத்தை செய்கிறோம், நமக்குன்னு எதுவுமே இல்லையே இப்படின்னு ஒரு புலம்பி தவித்த நாட்கள் மறைந்து இப்போ ஒரு கான்ஃபிடென்ட் லெவல் அப்படின்றது அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம். இதெல்லாம் எதனால அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த சனி பகவான் வக்ரத்தன்மையை அடையக்கூடிய ஒரு நேரமாக இருக்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சமாக சில ப்ரெஷரில் இருந்து இந்த ரேவதி நட்சத்திர அன்பர்களும் மீனராசி அன்பர்களும் வெளிவருவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்க போகுது. காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இந்த காலகட்டம் நல்ல ஒரு மாற்றங்கள், அதாவது இதுவரைக்கும் பெற்றோர்கள் சம்மதிக்காத சில இடத்துல கூட பெற்றோர்களினுடைய சம்மதமும் காதல் திருமணங்களாக மாறுவதற்குண்டான ஒரு அமைப்புகளும் கூடி வருவதற்குண்டான ஒரு நேரம். இந்த 2 மாதங்களில் இந்த மீனராசி என்பர்களுக்கு அதிகப்படியான ஒரு வளர்ச்சிகளும் நிறைய விஷயங்கள்லிருந்து ஒரு தெளிவான ஒரு முடிவுகளும் கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்க போகுது. இதுபோக உங்களுடைய திருமணம் சம்பந்தப்பட்ட ஒரு வாய்ப்புகளும், வெளிநாடுகளில் இருக்கக்கூடியவர்கள் திருமண வரன்களுக்காக நீங்கள் தேடிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா அதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த மீனராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம். இதுபோக உங்களுடைய சுய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய திசாபுத்தி பலன்கள், இப்போ உங்களுக்கு வேலையில் ஏதோ ஒரு குழப்பங்கள் இருக்குது, ஜென்ம சனியின் மூலமாக எனக்கு முடிவு எடுக்கிறதுல சில சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னு இருக்கிறவங்க தாராளமாக உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்துக்கலாம். திருமணமாகி 2 வருடங்கள் ஆச்சு, 3 வருடங்கள் ஆச்சு, குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க தாராளமாக இந்த இடத்துல உங்களுடைய சுய ஜாதகம், திசா புத்தி இதெல்லாம் பார்க்கும்போது அதற்குண்டான தெய்வ பலத்தோடு இருக்கக்கூடிய சில பலன்களை நீங்கள் அறிஞ்சிக்க முடியும். அதை பற்றி நீங்கள் விவரம் கேட்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் நீங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும், நியூமராலஜி படி பெயர் வைக்கணும்னு நினைக்கிறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்புங்க. அதற்குண்டான விவரங்கள் தெரிய வரும். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.